ஹலோ மை டியர் பெரிஸ், எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஜாரா அண்ட் இது உங்கள் சேனல் டேபிள் ஃபிக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம், ரிக்வஸ்டட் ஒன் ஷாட். இதை வந்து நான் என் மச்சானுக்கு டெடிகேட் பண்ணுறேன். ஸோ மச்சான் என்ஜாய் பண்ணேன், நீ கேட்ட மாதிரி நான் ஒன் ஷாட் கொண்டு வந்துட்டேன். ஐ ஹோப் உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் கேட்டதுக்காக எனக்கு டைமோட அந்த ஒன் ஷாட் போட்டிருந்தேன். லிட்ரலி நான் ரொம்பவே அழுதுட்டேன். ஏன்னா அது வந்து ஒயின் இருந்த இடத்துல நான் 25 இயர்ஸாக ரியலாக அந்த பெயினை ஃபீல் பண்ணேன். நான் வந்து என் பார்ட்னர் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக ஜஸ்ட் நான் உனக்கு ஒரு லைன் தான் சொன்னேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நீ ரொம்ப நல்ல ஸ்டோரி கொண்டு போயிருந்த. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். சரிடா, இதெல்லாம் நான் வந்து உங்ககிட்ட தனியாக வந்து நான் ஒன்று கொஞ்சிக்கிறேன். இன்னே என்ஜாய் பண்ணு. நான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடுறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் பரபரப்பா உங்கள் காலேஜ்க்கு ரெடி ஆகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மாவும் வராங்க. ஓயன் எங்கடி போகிற? மா என்ன கேள்வி இது? எங்கே போவாங்க? காலேஜுக்கு தான் போகிறேன். அது நீ காலேஜ்க்கெலாம் போவானா? என்னது காலேஜ் போவானாம்மா? மா நீ என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்க? எனக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குது தெரியும்ல உனக்கு. ஒர்க்கெல்லாம் இருக்கட்டும், ஒரு நாள் லீவ் போடுறதுல ஒன்றும் குறைஞ்சிடாது. போ மா. இப்போ எதுக்கு திடீர்னு வந்து இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? உன்னை பொண்ணு பார்க்க வராங்களாம். எது பொண்ணு பார்க்க வராங்களா? மா இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடிலாம் சொல்ல மாட்டியா? ஒரு நாள் முன்னாடி சொன்னால் நம்ம பெர்மிஷன் போட முடியும். ஒரு நாள் காலேஜ் போகலாம், ஒன்றும் மூழ்கிடாது. போய் ரெடி ஆகும் போ. கடவுளே, எங்கள் அம்மாவுக்கு நல்ல புத்தி கொடுப்பா அப்படின்னு நீங்களும் போய் ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வராங்க. ஸோ நீங்களும் கையில் காஃபி கப்போடு அப்படியே போய் நிற்கிறீங்க. அப்படியே அப்போ தான் வந்து ஜின் அப்படியே உங்கள் ஃபேஸ் அப்படியே பார்க்குறாரு. பார்த்தோன்னே பையன் ஃப்ளாட்டு. ஏன்னா நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க அந்த ரெட் கலர் சாரியில். ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே எழுந்து நிற்கிறாரு. நீங்களா எதுக்கு இவன் இப்படி பார்க்குறா அந்த மாதிரி தான் அவர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ சின்ன அப்படியே அவங்க அம்மா கிட்டே போயிட்டு காதில் ஏதோ சொல்கிறாரு. மா இதை பாருமா, இத்தனை வருஷத்தில் என்னை நீ பிள்ளையா பெற்றதுக்கு என் லைஃப்பில் செஞ்ச ஒரே நல்ல காரியம் என்ன தெரியுமாம்மா? இந்த பொண்ணை எனக்கு பார்த்த பற்றியா? அதுதாம்மா. இதுக்காகவே காலம் முழுக்க உன் காலடியில் ஒரு சேவகனாக நான் வேலை செய்வோமோ. என்னடா வந்த இடத்துல இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? இல்லைம்மா, இத்தனை வருஷம். என்னது இத்தனை வருஷமா? இல்லைம்மா, ஏற்கனவே ஒரு 5 பொண்ணு பார்த்துட்டோம். எல்லாம் மொத்தலும் தொத்தலும் ஓட்டையும் ஓட சிலமாக இருந்தது. இது என்னம்மா, இந்த பொண்ணு இவ்வளோ தேவதை மாதிரி அழகாக இருக்கா? சும்மா சொல்லக்கூடாது மம்மி. அம்மான்னா சும்மா இல்லை, உன் செலெக்ஷன் சூப்பர். மா நிஜமாவே சொல்கிறேம்மா, இந்த பொண்ணு மட்டும் எனக்கு கிடச்சிட்டான்னு வையேன், அதுக்கப்புறம் காலம் முழுக்க உன் காலடியில் கிடந்தே நான் உனக்கு சேவை செய்வோம்மா. உன் கால் தரையில் படாமல் அப்படியே தாங்குன்னு தாங்குவோம்மா. டே நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மகனே. இப்படி தான் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பசங்களும் இப்படி தான் பேசுவீங்க. அதே பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா அப்படியே உள்ட்டா ஆயிடுவீங்க. எனக்கா தெரியாது? மா அப்படிலாம் இல்லைம்மா. என்னம்மா உன் பையனை பற்றி நீயே இப்படிலாம் பேசுகிற? நம்புமா, நம்பிக்கை தான்மா வாழ்க்கை. அதுவும் சரிதான் மாமா. என்னடா மா, பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுமா? என்னடா தனியாக பேசணுங்கிற? அப்போ உங்கள் அப்பா தான். என்ன சம்மந்தி, என்னாச்சு? இல்லை, பையன் பொண்ணுக்கிட்ட ஏதோ தனியாக பேசணுங்கிறான், அதுதான். என்ன சம்மந்தி நீங்கள் இந்த காலத்தில் போய் இப்பெல்லாம் யோசிச்சிட்ருக்கீங்க? நம்ம காலத்தில் தான் கல்யாணத்துக்கு அன்னைக்கு தான் பொண்ணு மாப்பிள்ளையும் நேராக பார்ப்பாங்க. ஆனால் இப்போ அப்படியா? பொண்ணு பார்க்க வந்த மறுநாளே 2 பேரும் ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஊராக சுற்றுறதுன்னு இருக்காங்க. நம்ம காலத்துலலாம் நம்ம ஒருத்தருக்கு பேசி நம்ம புரிஞ்சுக்கிட்டது கிடையாது. பெரியவங்களாம் பார்த்தாங்க, கட்டி வச்சாங்க, நம்மளும் நல்லதோ கெட்டதோ ஏற்றுக்கிட்டோம். ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்க ரொம்ப புத்திசாலி. அவங்க வாழ்க்கையை அவங்களே பார்த்துப்பாங்க. மாப்பிள்ளை, ஏன் மாப்பிள்ளை இதுக்கெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க? போங்க போய் பேசுங்க, எவ்வளோ நேரம் வேணுமோ பேசுங்க. அப்போ சின்ன மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே அவர் ஃபேஸில் 1000 வாட் பல்பு தான் எரியுது. ஸோ அப்படியே அவரும் மேலே வராரு, நீங்களும் போகிறீங்க. ஸோ அப்படியே உங்கள் ரூமுக்கு தான் போயிருப்பீங்க. ஸோ அங்கே ஜின் அப்படியே நிற்கிறாரு. என்னங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்க? ஆமாங்க, ஆனால் என்னன்னு தெரியல, உங்களை பார்த்ததும் பேச்சு வரலைங்க. என்னது பேச்சு வரலையா? இப்போ தான் எங்கள் அப்பா கிட்டே என்கிட்ட பேசணுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க. ஆமாங்க, எல்லோரும் முன்னாடியும் அப்படி இருந்தேன். இப்போ தனியாக வேறு இருக்கோமா, அதான். நான் ஒன்றும் உங்களை கடிச்செல்லாம் சாப்பிட மாட்டேன், நேராக விஷயத்துக்கு வாங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேனே. எங்க இருங்க, அது எனக்கு தெரியுங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, டக்குன்னு கோவப்படுவீங்க. ஆனால் அதே டைமில் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டுங்க. அப்புறம் உங்களுக்கு பொய் சொல்ல பிடிக்காது, உங்களுக்கு பிடிச்சதை தான் பண்ணுவீங்க. உங்களுக்கு உங்கள் பேஷன் ரொம்ப முக்கியம். உங்கள் அப்பா உங்களை ஃபேஷன் டிசைனிங் படிக்க சொல்லியிருப்பார். பட் நீங்கள் லெக்சராக தான் போவேன்னு சொல்லிவிட்டு இப்போ காலேஜ் லெக்சரராக இருக்கீங்க. எல்லாமே தெரியுங்க. எங்கள் அம்மா உங்களை பற்றி எல்லாமே சொல்லிட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு குக்கிங் தெரியணும்னு கூட அவசியம் இல்லைங்க, நானே பார்த்துப்பேங்க. என்னது? ஆமாங்க, நீங்கள் எஸ்ன்னு சொன்னால் எஸ்ஸு, நோன்னு சொன்னால் நோங்க. நீங்கள் பொண்டாட்டினா நான் புருஷன், அப்படியே இருந்துக்கலாங்க. என்னது? ஆமாங்க, இன்கேஸ் உங்களுக்கு அப்படி கூட வேணான்னு சொல்லுங்கங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்து பார்ப்போம். என்ன சொல்கிறீங்க? சரி விடுங்க. அப்புறம் நான் மற்றவங்க மாதிரி குக் பண்ணுங்க, வீட்டை க்ளீன் பண்ணு, அதை பண்ணி இதை பண்ணி உங்களை எந்த வேலையும் வாங்க மாட்டேங்க. வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேங்க. நீங்கள் கட்டிக்கிட்டால் மட்டும் போதுங்க. இது பாருங்கள், ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் வரும்போது அப்படியே டயர்டாக வருவீங்கள, நீங்கள் டயர்டாக வரும்போது அப்படியே உங்களுக்கு சூடாக காஃபி போட்டு கொடுப்பேன். நீங்கள் டயர்டாக இல்லைன்னா நானே உங்களை டயர்டாக்கிடுவேங்க. என்னது? அதெல்லாம் எதுக்குங்க இப்போது? நான் அது ஆஃப்டர் மேரேஜ் உங்ககிட்ட சொல்லிக்கிறேனே. உங்களுக்கும் அவர் என்ன சொல்ல வரான்னு புரியுது. ஸோ நீங்களும் அப்படியே சைலண்ட்டாக சிரிக்கிறீங்க. ஸோ சின்னதை பார்த்துட்டு, இப்போ நீங்கள் சிரிச்சிங்க தானே? இல்லையே, நான் ஒன்றும் சிரிக்கலையே. பொய் சொல்லாதீங்க, நான் பார்த்தேங்க, நீங்கள் சிரிச்சிங்க. நான் சத்தியமாக சிரிக்கலைங்க. பொய் சொன்னால் பொம்பளை பிள்ளையாக பிறக்குமாங்க? உண்மை சொல்லி உங்களை மாதிரி ஒரு பையனை பெற்றுக்கிறதுக்கு பொம்பளை பிள்ளைன்னா எவ்வளவோ மேல், கடைசி காலத்துல எல்லாம் காப்பாற்றும். ஏன்னா இந்த பசங்கள்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் அம்மா அம்மான் இருப்பாங்க. ஒரு பொண்ணு வந்துட்டா அம்மாவை சும்மான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க தெரியுமா? நான்லாம் அப்படிலாம் இல்லைங்க. எங்கள் அம்மாவை எப்படி பார்த்துக்கிறனோ அதே மாதிரி உங்களையே பார்த்துப்போங்க. அது மட்டும் இல்லைங்க, கண்டிப்பாக எங்கள் அம்மாவெல்லாம் விட்டுட்டுலாம் போக மாட்டேங்க. ப்ளீஸுங்க. ஒரு ஆம்பளை பையன் இவ்வளோ கெஞ்சுறேன், பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கங்க. இப்படி பண்ணுறீங்க? சொல்லிட்டு போங்க. என்னங்க இப்படி போகிறீங்க? சொல்லிட்டு போங்க அப்படின்னு அவர் கேட்டுட்ருக்காரு. நீங்களா உங்கள் பாட்டுக்கு அப்படியே நடந்து அப்படியே போயிட்டுருக்கீங்க. சின்ன அப்படியே நின்றுட்டு, என்ன இவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லலை, பிடிக்கலன்னு சொல்லாமல் போகிறாங்க, பார்த்து சிரிச்சிட்டு போகிறாங்க, இதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் குடுக்குடுன்னு போகிறீங்க கீழே. ஸோ உங்கள் அம்மா தான், என்ன வைன் பேசிட்டியா, அப்புறம் உனக்கு ஓகே தானே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் சின்ன அப்படியே பார்க்குறீங்க, அவர் மேலேருந்து வந்துட்டுருக்காரு. நீங்கள் எப்படி பார்த்த உடனே அவருக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஐயோ, ஒரு வேளை நான் வேறு அவங்கள பேச விடாமல் லோடன்னு நான் ஸ்டாப்பாக பேசிட்டேன். ஒரு வேளை அதில் கடுப்பாகி என்னை வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா, ஐயோ நான் பார்த்தா 10 செகண்டில் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேனே. இப்போ என் ஹார்ட் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டா அப்படியே வெடிச்சு சிதறிடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. ஸோ நீங்கள் அவர் அப்படியே பார்த்து லைட்டாக ஐயா விங் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு, அம்மா அது எனக்கு ஓகேம்மா, எனக்கு இந்த மாப்பிள்ளை ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. சின்ன அப்படியே
பார்த்துட்டு சந்தோஷத்தில் ஓடி போய் அவங்க அம்மா அம்மா அவங்க என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவங்க அம்மா அவங்க காலை அப்படி மிதிச்சுட்டு, டேய் மானத்தை வாங்காதடா, இதெல்லாம் வீட்டில் போய் வச்சுக்கலாம். சம்மந்தி அவன் கொஞ்சம் அப்படி தான், சின்ன சின்ன விஷயத்துக்கும் டக்குன்னு எக்ஸைட் ஆகிடுவான். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நாங்கள் போயிட்டு நல்ல நாளாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்கிறோம், இதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. ஸோ ஆஃப்டர் 2 months உங்களுக்கும் மேரேஜ் முடியுது. ஸோ இது உங்கள் மேரேஜ் முடிஞ்ச செகண்ட் டே. ஸோ நீங்கள் உங்கள் அத்தை கூட உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ தான் ஜின்னும் அப்படியே வராரு ஆஃபீஸ்லேருந்து. ஸோ வந்துட்டு அவங்க அம்மா தான், டேய் என்னடா வந்ததும் வராததுமா மேலே போகிற, சாப்பிட்டு போடா. அம்மா பரவாயில்லம்மா, எனக்கு பசிக்கலை, இன்கேஸ் பசிச்சா மேங்கோ அப்புறம் செரி இல்லாமல் இருக்கும்மா, ஒயின் ஆமாம் ஒயின் டேஸ்டியான செரீஸ்லாம் வச்சுருப்பா, அதையும் சாப்பிட்டுக்கிறேனே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவர்கிட்ட வந்து கண்ணு காட்டுறீங்க, ஏங்க என்னங்க பேசுகிறீங்க அந்த மாதிரி. ஆக்சுவலி அவர் வந்து டபுள் மீனிங்கில் சொல்லியிருப்பார், அது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. அவங்க அம்மாவா, என்னடா சொல்கிற அம்மா, இல்லைம்மா அது ஒயினுக்கு ஃப்ரூட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஃப்ரிட்ஜில் அவளுக்காக ரூமில் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுட்டேன். ஸோ நாங்கள் அதை சாப்பிட்டுக்குறோம்மா, எனக்கு வேறு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மேலே போகிறாரு. ஸோ அவங்க அம்மாவும், அம்மா அவனை கொஞ்சம் பார்த்துக்கோம்மா, நீ தான் அவனை வந்து சரி பண்ணணும், அவன் எப்போவுமே இப்படி தான் அடிக்கடி சாப்பிடாம போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும், ஐயோ அத்தை நீங்கள் எதுவும் கோவப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், சரி அத்தை நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தா ஜின்னு தான் உங்களை அப்படியே வாலில் வச்சு லாக் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள், ஜின் உங்களுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா, ஏன் பொண்டாட்டி ஏன் அப்படி கேட்குற, பின்ன அம்மா கிட்ட வச்சு அப்போ இல்லாமல் பேசுவீங்க, நான் எப்படி பேசினேன், அதான் சரி மாங்கன்ட்டு என்ன நம்ம பேசுவீங்க, உங்கள் டர்ட்டி மைண்ட் இப்போலாம் ரொம்ப வேறு மாதிரி யோசிக்குது. நான் சிங்கிள் மீனிங்கில் தாண்டி சொன்னேன், அப்போது நீ அந்த மாதிரி தான் யோசிச்சியா, நான் சிங்கிள் மீனிங்கில் சொன்னேன், இப்போ நீ வேற இப்படி சொல்லிட்ட, எனக்கு வேற ஆசையாக இருக்குது, ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே அந்த 2 ஸ்ட்ராபெரிஸையும் கொடுத்தேனா, இல்லடி ஸ்ட்ராபெரி மாதிரி அப்படியே ரெட் கலரில் இருக்க ஒரு லிப்ஸை கொடுத்தேனா பச்சைக்குன்னு ஒரு கிஸ் அடிச்சிருவேன். ஜின் நீங்கள் வர வர ரொம்ப கெட்டு போயிட்டீங்க, மரியாதையை தள்ளி போயிடுங்க. அடிப்பாவி, கட்டின புருஷன் வந்தால் ஏண்டி என்ன, நானே செம பசியில் இருக்கேன், பசியாத்துவன்னு பார்த்தா இப்படி இந்த குழந்தைய பட்டினி போட்டு கொள்றியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாக வருது, இருந்தாலும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு கோவமாக இருக்க மாதிரி இருக்கீங்க. பட் ஜின் விடவே இல்லை, அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிக்கிறாரு. ஹிப்பை பிடிச்சதுமே நீங்கள் அப்படியே ஃப்ளின்ச் ஆகிடுறீங்க. ஸோ இதுதான் சாக்குன்னு பைபிள் அப்படியே உங்களை லிப் லாக் பண்ணுது. ஸோ இப்படியே தான் உங்கள் டேஸும் ரொம்ப ஸ்வீட்டாக போயிருக்கும். அப்பப்போ உங்களுக்குள்ளே வந்து சண்டை வரும், பட் அதையும் வந்து ஜின் சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது சால்வ் பண்ணியிருப்பேன். ஸோ இப்படியே தான் ஒரு நாள் நீங்கள் 2 பேரும் பேசிகிட்ருக்கீங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டிஸ்கஷனில் வந்து ஏதோ நீங்கள் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப கோவமாக ஜின்னுக்கிட்ட கோச்சிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்க. ஸோ ஜின்னு வந்து அப்படியே அமைதியாக இருக்கார், ஏன்னா அவர் எப்போவுமே அமைதியாக தான் இருப்பார், எதுவுமே பேசலை. ஸோ நீங்கள் போனதும் அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ உங்களை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் யோசிச்சுட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகமே வருது, உங்களுக்கு சன்ஃப்ளவர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த சன்ஃப்ளவரில் அழகான ஒரு பொக்கே ரெடி பண்ணுறாரு. ப்ளஸ் அது கூடவே அவர் கையால் உங்களுக்கு ஒரு அழகான லவ் லெட்டரும் எழுதுகிறாரு. ஸோ அதில் சாரிலாம் கேட்டுப்பார். பட் நீங்கள் அதுக்குமே வந்து எதுவுமே ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க. அவர் இதெல்லாம் சென்ட் பண்ணியிருப்பார், நீங்களும் பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் நீங்கள் வந்து இப்படி தான் அப்செட்டாக இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு, ஒயன் என்னாச்சுடா, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன்
ஒரு வாரமாக நீ இங்கே இருக்க, ஆனால் மாப்பிள்ளை ஒரு வாட்டி கூட வந்து உன்னை பார்க்கல. என்னம்மா, ஏதாவது உங்களுக்குள்ள பிரச்சனையா? சொல்லுடா, ஏதாவது பிரச்சனைனா அம்மா அவர்கிட்ட பேசுகிறேன். அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இல்லை, எனக்கும் உன்னை பார்க்கணும் போலே இருந்துச்சா, அதனால தான் ஒரு 1 வீக் உன் கூட இருக்கலான்னு வந்தேன். ஒயன், நிஜமாக தானே சொல்கிற? வேறு எதுவும் இல்லைல்ல? இல்லைம்மா, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போயிடுறீங்க. ஸோ ஆஃப்டர் 2 days உங்களுக்கும் எல்லாமே இருக்க முடியல. ஆனால் அதே டைம் அவர் மேலே இன்னும் கோவமாக தான் இருக்கீங்க. ஸோ ஜின் உங்களை எப்படியா சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக உங்களுக்காக அவர் கையாலே டின்னர்லாம் ரெடி பண்ணுறாரு. ஸோ டின்னர் ரெடி பண்ணி ஒரு ரொமான்டிக் செட்டப், ஜஸ்ட் லைக் கேண்டில் டின்னர் தான். ஸோ நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் வீடு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. பட் ஆனால் அவர் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணியிருக்காரு. அந்த குட்டி குட்டி பல்ப்ஸ் மட்டும் பிளிங்க் ஆகுது. ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க. அது ரொம்ப ரொமான்டிக் வியூவாக இருக்குது. அதை பார்த்த உடனே உங்கள் கோவம்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. ஜின் மேலே ஒரு சாஃப்ட் கார்னரும் வர ஆரம்பிக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு போகிறீங்க. ஸோ அப்படியே நீங்களும் போய் அதில் உட்காரிங்க. ஸோ 2 பேரும் டின்னர் சாப்பிட்டுட்டு 2 பேரும் மனசு விட்டு பேசுகிறீங்க. ஆனால் நம்ம ஜின், அவர் தான் வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம் ஆச்சே, உங்களுக்கே தெரியாமல் 3வதாக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்காரு. அது வேறு எதுவும் இல்லை. ஆக்சுவலி அது ஒரு பீச் ரெசார்ட். அங்கே தான் உங்களை கூப்பிட்டு போகிறாரு சர்ப்ரைஸாக கண்ணை கட்டி. இது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ ஒரு இடத்துல கார் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அது ஒரு அழகான பீச் ரெசார்ட், ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ அந்த வியூஸு, வேவ்ஸு எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அதை அப்படியே மெய் மறந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபுல் மூன் டே. ஸோ மூன் வேறு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அந்த மூன் லைட்டில் 2 பேருமே தன்னை மறந்து அப்படியே நிற்கிறீங்க. அப்போ நீங்கள், உங்களுக்கு இப்போ சுத்தமாக கோவம் இல்லை. அந்த நிலாவோட வெளிச்சம் ப்ளஸ் அங்கே இருக்க வியூஸ் அண்ட் ஜின்னோட கண்ணில் அவ்வளோ லவ் பார்க்குறீங்க. ஸோ அந்த லவ் உங்களை அப்படியே மெல்ட் பண்ணுது. ஸோ நீங்களும் அந்த டைம் உங்களையே அறியாமல் ஜின்னை அப்படியே ஹக் பண்ணி அப்படியே லிப் லாக் பண்ணிக்கிறீங்க. 2 பேரும் அந்த கிஸ் அப்படியே பேஷனேட்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, கைஸை க்ளோஸ் பண்ணி. ஸோ இப்படியே டேஸும் பாஸ் ஆகுது. ஆஃப்டர் 1 year நீங்கள் தான் இப்போ லேபர் வார்டில் இருக்கீங்க. உங்களுக்கு சுத்தமாக பெயின் தாங்க முடியல, ரொம்ப கத்துறீங்க. அப்போ ஜின் தான் இப்போவும் உங்கள் கையை விடவே இல்லை. அதாவது நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கும்போது அவர் எப்படி உங்களுக்கு எல்லா கஷ்டத்துலேயும் நான் கூட இருப்பேன்னு 7 தடவை சுற்றி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ, அந்த ப்ராமிஸை காப்பாற்றுறாரு. நீங்கள் வழியில் துடிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜின்னு தான் உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு தைரியம் சொல்லிகிட்டே இருக்காரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் பேபியும் உங்களுக்கு பிறந்துடுது. ஆக்சுவலி அது ரொம்ப ஒரு கேர்ள் பேபி தான். பார்க்க அப்படியே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் என்ன தான் சண்டை போட்டாலும் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டீங்க. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்க. ஸோ அந்த குழந்தைய பார்க்கும்போது உங்களோட லவ்வோட சிம்பிள்னு உங்களுக்கு தோணுது. அண்ட் உங்கள் லவ்வுக்கு கிடைச்ச மீனிங்ஃபுல் அண்ட் அந்த குழந்தை வந்ததுனால நீங்கள் இன்னுமே 2 பேரும் நெருக்க மாறீங்க. ஸோ சின்னதான் அப்படியே அந்த குழந்தைய கையில் வச்சு பார்த்துட்டே இருக்காரு. அதே மாதிரி உங்களையும் கேர் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அந்த குழந்தைக்கு ஆராத்யான்னு நேமும் போடுறீங்க. ஸோ ஆராத்யாவை நல்லா வளர்க்குறீங்க. ஸோ அப்போ தான் ஜின் வந்து அப்பப்போ அவர் அழகாக பாட்டெல்லாம் பாடி அந்த மாதிரிலாம் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே தான் உங்கள் லைஃப் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் 2 பேருமே, ஆராத்யானா உங்களுக்கு ரொம்ப உயிர், ஆராத்யாவுக்கும் அப்படித்தான். அவளுக்கு வந்து சின்னனா ரொம்ப உயிர். ஸோ 2 பேரும் அப்பப்போ ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணி உங்ககிட்ட மாட்டுவாங்க. நீங்களும் திட்டுவீங்க. ஆனால் அடுத்த நிமிஷமே அதெல்லாம் வந்து காணாமல் போயிடும் ஆராத்யாவோட சிரிப்பில். ஸோ இப்படி தான் நீங்களும் வந்து உங்கள் லைஃப்பை ரொம்ப நல்லா லீட் பண்ணுறீங்க. ஸோ ஓகேடா, இதோட நான் இந்த 1 ஷாட் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். மச்சான் எப்படி இருக்குன்னு சொல்லுடா. நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே buddies, bye bye, see you in the next bye bye.